அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பகவானுடைய பெயர்ச்சி இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கோச்சாரத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கார். அவர் ஜூன் 1ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி திங்கட்கிழமை நைட்டு சுமார் ஒரு 1:50 மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சின்னு பார்த்திங்கன்னா சுமார் ஓராண்டுகள். அப்படி இருக்கும்போது அவர் இந்த வருஷம் கடகராசிக்கு வந்து அக்டோபர் 31ஆம் தேதி அவர் குறிப்பாக அதிசாரம்னா அவர் முன்னோக்கி போகிறது. அவர் சிம்மராசிக்கு வந்து அங்கே தங்குறார். கிட்டத்தட்ட அங்கே சுமார் 3 மாதம் அங்கே இருக்கார். மறுபடியும் ஜனவரி 2027 24ஆம் தேதி மறுபடியும் அவர் வக்கரகதியில் பின்னோக்கி கடகராசிக்கு வர்றார். வக்கரம்னா பின்னோக்கி போகிறது, அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது. ஆக அவர் முன்னோக்கியும் பின்னோக்கியும் கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் அவர் சஞ்சரிக்கிறார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது. அதே மாதிரி நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவானுக்கும் பார்வை உண்டு. குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பார்வையினுடைய பலன் அது மட்டுமல்ல, அவர் இந்த கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் 27 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களாக இருந்தாலும் குரு பகவான் நன்மையை நிறைய செய்யும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளையும் செய்யக்கூடியவர். ஆக நன்மை தீமை இதெல்லாம் கலந்து தான் அவர் பலன் செய்ய இருக்கிறார். அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அவர் என்ன மாதிரியான நன்மையை செய்வார், என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவரால் ஏற்படுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த பயிற்சி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அவருடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகளில் கிட்டத்தட்ட 9 மாதங்கள் உங்களுக்கு நற்பலன்கள் தான். அதுலேயும் ரொம்ப நாளாக உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள், சின்ன ஆசைகளாக இருக்கலாம் அல்லது பெரிய ஆசைகளாக இருக்கலாம், அந்த ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும். அதுலேயும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவருடைய பார்வை நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் துன்பம் வேதனை இருக்குது அப்படின்னா அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தனை இறைவன் அனுப்புவார். இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். அதை குரு பகவான் உங்களுக்கு செய்கிறதுக்கு இருக்கார். இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் பண்ண வேண்டியது பெரிய முயற்சி. எந்த விஷயமாக இருந்தாலும் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த காலங்களில் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலத்தில் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த காலங்களில் அடிக்கடி நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய வேலை நிமித்தமாக பிஸ்னஸ் நிமித்தமாக இருக்குது. உங்களுடைய பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோக்கு நீங்கள் புதுசாக டெவலப் பண்ணுறீங்களோ, அப்டேட் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் பெரிய லெவலில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அதுலேயும் அத்தனை விதமான உறவுகளாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. ரொம்ப நாளாக நிறைவேறாத உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். அது மட்டுமல்ல, எதிர்பாராத ஆலய தரிசனம், அடிக்கடி ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். நீண்ட தூரம் ஒரு ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ
அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து இதுவரைக்கும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கும், உங்களுக்கு நோய் ஏதோ ஒரு விதத்தில் குறையும், நீங்கள் சாப்பிடக்கூடிய நோயினுடைய மருந்து மாத்திரையினுடைய அளவுகள் குறையும், வைத்திய செலவுகள் குறையும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் கடன் இருக்கும், ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு, இஎம்ஐ குறைவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எதிர்பாராத மகிழ்ச்சி, எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட், எதிர்பாராத டூர் ட்ராவல் அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு மேரேஜ் உண்டு. ஸோ அதுலேயும் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆயிருந்தால் ரீயூனியன் ஆகும், லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த காலங்களில் யாரெல்லாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பிஸ்னஸ் ஓரளவுக்கு டெவலப் ஆகும். பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே லாப நோக்கத்துக்காக தான். பட் இங்கே லாபம் நம்ம கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதில் நிறைய தடை இருக்குது. ஆக இந்த பிஸ்னஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் நார்மல். குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நட்பு வட்டாரம் இந்த தடவை உங்களுக்கு கை கொடுப்பாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம், இது எல்லாமே இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. இந்த பயிற்சியில் இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த காலங்களில் உங்களுடைய ஜாபில், உங்களுடைய கரியரில், உங்களுடைய ப்ரொஃபஷனில் ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அடக்கி வாசிங்க, கிடைச்ச வேலையை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய பார்க்கும் வேலையை விட்டு நம்ம வெளியில் வர்றதுக்கு வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வெளியில் லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது விஆர்எஸில் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குது. அல்லது லே ஆஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா வேலையை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிறப்பாக உங்களுக்கு குரு பயிற்சி இல்லை. ஸோ வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க, யாரையும் பெருசாக ஜாபில் நம்பி இருக்காதீங்க. நீங்களே எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுங்கள். மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. கிரக நிலைகள் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஸோ இந்த காலங்களில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலாக பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். ஆய கலைகள் 64. நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் உங்களுக்கான புகழ், உங்களுக்கான வருமானம், சம்பாத்தியங்கள் கூடும். நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அது உங்களுக்கு நன்மையாக உங்களுக்கு அது மட்டுமல்ல, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நோய் குறையும், கடன் குறையும். ஆனால் வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இல்லை. வேலையில் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய வேலை தான் இருக்குது. இப்போ ஜாபில் உங்களுடைய கொலீக்ஸு, உங்களுடைய சுப்பீரியர், உங்களுடைய சப்பார்டினேட் யாருமே உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதனால் வேலையில் யாரையும் நம்பி இல்லாமல் நீங்களே எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் முதலே சொன்னேன், முயற்சி எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரகம், உங்களுக்கு குரு பகவான் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. இதுவரைக்கும் டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு மேரேஜ் உண்டு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ஹாப்பி மேரிட் லைஃபாக இந்த பயிற்சி முழுவதுமே இருக்கும். ஸோ இந்த பயிற்சியில் உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எதுவோ நல்லா வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் மேலே நம்மளை படைத்த பிரம்மதேவனை வழிபாடு பண்ணுங்கள். வேலையில் வரக்கூடிய சிக்கல்கள் குறையும், வேலை வாய்ப்புகள் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.